முருகாச்சரணம். கந்தபுராணத்தினுடைய சென்ற பதிவில் நம்ம அகத்திய முனிவர் இறைவனுடைய கட்டளையை ஏற்று அவர் தென் திசைக்கு நோக்கி போறாரு, பொதிகை மலையை அடைகிறாரு. இதோடு நம்ம போன பதிவில் முடித்தோம். இந்த பதிவில் பார்வதி தேவியினுடைய திருமணம் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. பார்வதி தேவியினுடைய திருமணம் சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் பார்வதியை அழைத்து கொண்டு வாசனை மிகுந்த நீரால் நீராட வைக்கிறாங்க. அதற்கப்புறம் புத்தாடைகள் அணிவித்து ஆபரணாதிகளை அணியச் செய்து இருபுறமும் தாங்கியவர்களாய் மணமேடைக்கு அழைச்சிட்டு வராங்க பார்வதி தேவியை. முன்னதாக பாதையெங்கும் இந்திராணி மலர் தூவி வந்தால் கங்கை முதலான நதிகள் கவரி வீசினர், காளிகள் குடை பிடித்தனர். நாயகனை கரம் பற்ற பார்வதி மணமேடைக்கு வந்த காட்சியைக் கண்டு தேவமாதர்கள் விவரிக்க இயலாத மகிழ்ச்சி அடைந்தனர். சூரிய கோட்டி பிரகாசத்தோடு விளங்கும் அவருடைய முக விலாசத்தை நகர மாந்தர்கள் பலவாறு புகழ்ந்தனர். ஹிமவான் மனைவியுடன் முன்வந்து இறைவனை வணங்கினான். புண்ணிய தீர்த்தங்களால் அவருடைய திருவடிகளை சுத்தம் செய்து சந்தனம் பூசி புஷ்பம் அட்சதை முதலானவற்றால் பூஜித்தான். பின்னர் விதிப்படி மதச்சடங்குகள் தொடங்கின. அவை முடித்ததும் இமவான் மேனையும் குமாரத்தி பார்வதியின் கரத்தை பற்றி இறைவன் கையில் கொடுத்து வேத மந்திரங்களை கூறி தாரை வார்த்து கொடுத்தார்கள். பிரம்மனும் குருவும் புரோகிதர்களாக இருந்து வைதிக காரியங்களை நடத்தி வைத்தனர். இறைவன் பார்வதியின் திருக்கரம் பற்றி நிற்கும் அந்த காட்சியைக் கண்டு தேவர்கள் முதலானோர் எல்லாம் ஆனந்த கடலில் மூழ்கினார்கள். பொன் கிண்ணத்திலே வாழைப்பழம், பலாச்சுளை, நெய், தேன், பால் முதலவற்றை வைத்து கொண்டு ஹிமவான் ஈசன் முன்பு சமர்ப்பித்து அவற்றை அங்கீகரிக்குமாறு வேண்டினான். ஈசனும் அவற்றை தம் திரு கரத்தால் தொட்டு அவற்றை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் பரிசுத்தமான அந்த நிர்மால்யத்தை அங்கே குழுமி இருந்தோருக்கு கொடுத்து தானும் தன் சுற்றத்தாரோடு சாப்பிட்டு ஹிமவான் சந்தோஷமடைந்தான். அந்த சமயத்தில் துயரத்தால் மிகவும் மெலிந்த தோற்றத்தை உடைய ரதி தேவி அங்கே வந்து இறைவன் திருவடிகளை வணங்கினாள். சுவாமி, தாங்கள் கைலையில் எனக்களித்த உறுதிமொழியை நினைவுபடுத்தவே இங்கே வந்துள்ளேன். என்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்திருக்க நான் மட்டும் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பது சரியா? இந்த கோலாகலங்களுக்கு காரணமாக இருந்த என் கணவனை தாங்கள் கூறியவாறு இப்போது உயிர்ப்பித்து தருமாறு ரதி தேவி பிரார்த்தித்தாள். ஈசன் அவளுடைய துக்கத்தை போக்க எண்ணியவராய், பெண்ணே, நான் சொல்லியவாறே உன் துக்கத்தை போக்கி தருகிறேன். ஆனால் நியதிப்படி மன்மதன் மீண்டும் வர இன்னும் சில காலம் கழிய வேண்டும். ஆகவே உன் கண்களுக்கு மட்டும் அவனை உருவமுடனும் தோன்றுமாறு மற்றவர்கள் பார்வைக்கு அருவமாக தோன்றுமாறும் செய்வேன். அந்த கணமே மன்மதன் அவ்விடத்தில் தோன்றி ஈசனை வணங்கினான். ரதி ஒருத்தியால் மட்டுமே அவனை பார்க்க முடிந்தது. மற்றவர்களுக்கு அவன் இருப்பதை உணர மட்டுமே முடிந்தது. இறைவன் மன்மதனை பார்த்து, மன்மதா, நீ பிறர் பார்வைக்கு தென்படாது இருந்த போதிலும் முன்போலவே உன் கரும்பு வில்லுடனும் மலர் அம்புகளுடனும் அனைவரையும் நீ வெற்றி கொண்டு வருவாயாக அப்படின்னு அருள் செய்கிறாரு. பின்னர் இந்திரன் முதலான தேவர்கள் ஒவ்வொருவராக இறைவன் முன்பு வந்து அவரை வணங்கி போற்றி புகழ்ந்ததோடு ஆசியும் பெற்று சென்றனர். நகரம் முழுவதும் கண்ணுக்கினிய அந்த கல்யாண காட்சியை பற்றியே பேச்சாக இருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் பிறவி பயன் கிட்டியது என்று ஆனந்தம் அடைந்தனர். முனிவர்களும் தேவர்களும் இறைவனை பலவாறு வாழ்த்தி கொண்டாடினர். திருமண வைபவங்கள் முடிவுற்றதும் இறைவன் அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு பார்வதியுடன் கைலைக்கு புறப்பட்டார். அங்கே இருக்கும் அகத்திய முனிவரை காண பார்வதராஜனும் மேனையும் கண்களில் ஆனந்த பாஷ்யம் பெருக்கெடுத்து ஓட அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். இந்த பதிவு இதோடு நிறைவு பெற்றது. அடுத்ததா என்னங்க, நம்ம முருகனுடைய திரு அவதாரம் தாங்க அடுத்த பதிவு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவில் உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பதிவில் லைக் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணும்போது உடனே பக்கத்துலேயே ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு சில பாயிண்ட்ஸ்கள் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் மூலிமா இந்த பதிவு இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ந்து ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த கந்த புராணத்தை தொடர்ந்து நான் பதிவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.